विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा. இந்த திவ்ய தம்பதிகள் பேசுறது இவருக்கு காதுல விழுந்துடுது. கிருஷ்ணன் ராதேன்னு தெரிஞ்சுட்டார். கிட்டக்க வந்தார். கொலுசு சத்தம், கைவள சத்தம், ஆபரணங்கள் சப்தம் எல்லாத்தையும் அனுமானிச்சுண்டு கிட்டக்க ராதை வந்த உடனே அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு அந்த ஏக்தாரை தட்டுறார் பாருங்க. அது கிட்டக்க வந்து பார்த்தா பாருங்க, லபக்குன்னு பிடிச்சுன்னு விட்டார். என்னை விடு விடு விடுன்னா உடனே கிருஷ்ணன் வந்து, இது மாதிரி பிருந்தாவனத்தில் வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிக்கிறியே, நீ இப்படி பிடிக்கிறது நியாயமானு கேட்டார். உடனே அவர் கேட்கிறார், கண்ணு தெரியாதவாளை லோகத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் பரிகாசம் பண்ணுவா, கிண்டல் பண்ணுவா, முதுகில் வந்து தட்டுவா, தலையில் தட்டுவா, ஹிம்சை பண்ணுவா. ஒன்றும் தெரியாத அஜ்ஞானிகள்லாம் இது மாதிரி பண்ணினா நியாயம், சர்வஜனான நீ என்ன இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். சர்வஜனான நீயே இப்படி பண்ணினா நான் என்ன பண்ணுவேன்ன உடனே அவருக்கு கண்ணை கொடுத்தான். இப்போ பாருன்னு கொடுத்தான். பாருன்னு உடனே இவராக தான் கேட்டார் சூரதாசர், எனக்கு கண்ணு கொடுத்தது நமக்குள்ள இருக்கட்டும்னார். எனக்கு கண்ணு கொடுத்தது யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம், இல்லை எனக்கு யாரும் தெரியக்கூடாது, நீ உண்டி தான் தெரியணும். கண்ணு உண்டு, ஆனால் கிருஷ்ணன் உண்டி தான் தெரியும். இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இது தெரியாததுனால தான் அவன் பரீட்சை பண்ணான் ட்ரெஸ்ஸை வச்சு. இவர் தரிசனம் கொடுப்பார் கிருஷ்ணன். அப்படி சூரதாசர் உருகி பக்தி பண்ணுறார். அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தரே இங்கே வந்து பல்ட்டி அடிச்சுட்டார். துளசிதாசர் ராமாயணத்தை கேட்டு தன்னை மறந்து கத்கதமாகி உருகும் பொழுது துளசிதாசர் கேட்கிறார், உங்களோட கீர்த்தனம் கொஞ்சம் நீங்கள் பாடுங்க. நாங்க ஷியாமத்தனு ஷியாமன் ஷியாமகீகமாரோதனு ஷியாமத்தனு ஷியாமகீகமாரோதனு ஷியாமகி हमारोधन श्यामतन. ஏன்னா எந்த சங்கத்துக்கு வந்தாலும் அவ பக்தியை விட்டு கொடுக்கவே முடியாது. துளசிதாசர் என்ன பண்ணுவோம், ராமாயணம் தான் சொல்லுவார். சூரதாசரை பாடுன்னா ராமரை பாடுவார், அவர் கிருஷ்ணனை தான் பாடுவார். தியாகராஜ சுவாமிகளை தரிசனம் பண்ண கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்தாராம் திருவையாருக்கு. கோபாலகிருஷ்ண பாரதியாரை பார்த்து தியாகராஜ சுவாமிகள் அவருடைய கீர்த்தனங்களை கேள்விப்பட்டு ஒரு கீர்த்தனம் பாடுங்கன்னார். அவர் தியாக பிரம்ம ராமபக்தர், அவர் பக்கத்தில் உட்காண்டிருக்கார். எதிர்த்த மாதிரி ராமர். சபாபதிக்கு வேறு இதான் பாடுறாரு. உடனே தியாகராஜ சுவாமிகளை பார்த்து கோபாலகிருஷ்ண பாரதியார், நீங்க ஒரு கீர்த்தனம் பாடுங்கன்னார். ராமா நீ சமான மெவருன்னார். இவர் சபாபதிக்கு வேறு தெய்வம்னார். அவர் ராமா நீ சமான மெவருன்னார். அவர் அவாவா பக்தி அவாவா விட்டு கொடுக்க முடியுமா? ஷியாமத்தனு ஷியாம மனு ஷியாம கீகமாரோதனு श्याम ही हमारो धन श्याम ही हमारो धन श्याम तन श्याम गति श्याम मति श्याम है प्राणपति श्याम है प्राणपति
श्याम है प्राणपति श्याम है प्राणपति श्याम है प्राणपति प्राणपति श्याम है प्राणपति श्याम तन श्याम मन श्याम ही हमारो धन श्याम ही हमारो धन श्याम ही हमारो रोग कहाँ रखो यहाँ रोम रोम श्याम है 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 श्याम तन श्याम मन श्याम ही हमारो धन श्याम ही हमारो धन श्याम ही என்ன ஆச்சரியம்னா இப்படி சூரதாஸ் பாடின உடனே துளசிதாசர் இவருக்கு பதில் சொல்லலை. இவருக்கு பதில் சொல்லாமல் கிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். இதை கேட்டுவிட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர். ஏ கிருஷ்ணா, உன்னை கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்து இந்த சூரதாசர் என்னோட ஹிருதயத்தில் உட்காத்தி வச்சுட்டார். என் ராமன் ரொம்ப பாவம், அவன் உட்கார்ற இடம் இது, நீ கொஞ்சம் நகர்ந்து அந்த ராமனுக்கு இடம் கொடு. இந்த கீர்த்தனத்தை பாடின உடனேவே கேட்ட உடனே துளசிதாசருக்கு ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் வந்துடுச்சு. கிருஷ்ணன் உள்ளே வந்துட்டான் ஹிருதயத்தில். அவர் கிருஷ்ணன்ட்ட கெஞ்சறார். அவரால் முடியலையாம். அவர் மனசால் இவனை நகர்த்தி விட்டு அவரை உட்காந்து வைக்க முடியாமல் கெஞ்சறார் கிருஷ்ணன்ட்ட, நீ கொஞ்சம் நகர்ந்துரு, என் ராமருக்கு இடம் கொடு, நீ நகர்ந்து போன்னார். முடியாதுன்னா கிருஷ்ணன். அப்போ கொஞ்சமாவது இடம் கொடுங்கிறார், ராமனுக்கு இடம் கொடு. அவ்வளவு உருக்கமான கீர்த்தனங்கள் சூரதாசன். இந்த ராமச்சரித மானச கேள்விப்பட்டு ஒவ்வொரு மகான்களும் அங்கங்கே அப்படியே ராமாயணம் பாடிட்டு இருக்கும்பொழுது இது அக்பர் பாதுஷா காதில் விழுந்தது. அவன் முஸ்லீம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஹிந்துக்கள்கிட்ட அபிமானம் உள்ளவன், ராமர்கிட்ட பக்தி உள்ள. இந்த துளசிதாசர் யாருன்னு விசாரிச்சா மகாத்மான்னு தெரிஞ்சது. தீர்மானமாக அவர் ராமதரிசனம் பண்ணியிருப்பார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பெரியவாள்லாம் சொல்கிறான். அதை கேட்டு அவனுடைய மந்திரி ஒரு பரம பக்தர், அவரை அனுப்பிச்சு கோஸ்வாமியை தன்னுடைய ராஜசபைக்கு அழிச்சுன்னு வர முடியுமா பிரார்த்தனை பண்ணினான். அப்போ இருக்கிற ராஜாவோன்னு அவன்கிட்ட போய் எதிர்த்துக்க முடியுமோ? இவருக்கு ராஜசபை வேணுமோ வேண்டாமோ? லௌகீக நிர்வாகம்னு ஒன்று இருக்கணும். இவர் காசி வந்துட்டார், சித்திரகூடத்துலேருந்து டெல்லி வந்துட்டார். இவருக்கு ஆசனம் கொடுத்து பூஜைகள்லாம் பண்ணி நமஸ்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் ஸ்ரத்தையாக தான் பண்ணுறான். மகாத்மான்னு தெரியுறது அவனுக்கு. எல்லா பூஜைகளும் பண்ணி திருவடியில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுறான். அவர் என்னப்பா என்ன விஷயம் என்ன வேணும்னு கேட்கிறார். அப்போ சொல்கிறான் அக்பர், எனக்கு ராம தரிசனம் வேணும். என்னடா கடையில் கிடைக்கிற சாமானா ராமர்? ராமதரிசனம்னு அவ்வளவு ஈஸியாக சொல்லிவிட்டியப்பா, 70 வருஷமாக நான் அழுதுன்னு இருக்கேன், இன்னும் நான் பார்க்கலன்னாரு. இன்னும் ராமரை பார்க்கல, இத்தனை வருஷமாக நான் கதறேன்னு. அவர் சொன்னார், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரகசியம்னு பேர், இதை யாரும் உண்மையை சொல்லவே மாட்டான் வெளியில். அப்போ அது பொய் சொல்லிவிட்டாலோன்னா இந்த விஷயங்களுக்கு பொய் கிடையாது. அனுபவத்தை யாரும் சொல்லவே கூடாதும்பா. பாத்திரமாக இருந்தால் சொல்லலாம். அவள் வாழ்க்கை ஏதோ பகவத் அனுபவம்னு தியானத்திலேயோ ஏதோ ஒரு பிரகாரத்தில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சொன்னால் கட்டாயிடும், அப்புறம் வராது. யார்கிட்ட சொல்லலாம்னா பெரிய மகாத்மாக்கள்கிட்ட சொல்லலாம், குருகிட்ட சொல்லலாம். அனுபூதிங்கிறது எது போல அப்படின்னு சொன்னால் சதி பதிவி உறவு போல. அதை போய் பகிரங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது யோக சாஸ்திரங்கள். நானே இன்னும் பார்க்கலைங்கிறார். உண்மை என்னன்னா பார்த்துருந்தாலும் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். இது பொய் இல்லை, ஏன்னா சொல்லக்கூடாதே வெளியில். அக்பர் என்ன சொல்கிறார், கெஞ்சறான் அவர்,
நீங்கள் பார்க்கலன்னா யார் நம்புறது? நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பேள், எனக்கு தரிசனம் பண்ணி வைங்கோ, தரிசனம் பண்ணி வைங்கோ. உங்களால் முடியாததுன்னு ஒன்று உண்டா? பகவான் வந்து சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் நீங்கள் சொன்னால் தீர்மானமாக பகவான் ராமர் எனக்கு தரிசனம் கொடுப்பார். ராம தரிசனம் பண்ணி வைங்கோன்னு இவன் கேட்க 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 அவர் சொன்னார், அப்பா சத்தியமாக நான் தரிசனம் பண்ணலை, எனக்கு அந்த சக்தி கிடையாது. ராமர் என்ன சர்வன்டாடா, ராஜாதிராஜன். வான்னா வருது, போனா பொறுதுன்னா என்ன இந்த அரட்டி கட்டா என்ன? பிரபு ராஜாதிராஜன், அவனை நாம் கஷ்டப்பட்டு பார்க்கணுமே தவிர இழுக்க முடியாதரா, அப்படிலாம் வரமாட்டான் பகவான். ராஜா போனோம் என்ன இருந்தாலும் இவ்வளவு வினயமாக பேசினானே தவிர திமிரு வந்துடுது. அகம்பாவம் வந்து என்ன பண்ணால், நீ ராம தரிசனம் பண்ணி வைக்காட்டா உங்க ஜெயிலில் போட்டுடுவேன்னா. இப்போதான் அவன் சுபாவம் வெளியில் வருது. ஏன்னா ராதே ராதேங்கிறது சொல்லி கொடுத்தது கிரீச்சு கிரீச்சுக்குன்னு கத்துறது சுபாவம். இவன் சாதுக்கள்கிட்ட பக்தியாக இருக்கிறதோ ராமராமான்னு சொல்கிறதோ எல்லாம் ஏத்தினது அவன் சுபாவம், துஷ்டத்தனம். அவனோட பேரன் எப்படி இருக்க போகிறான் பின்னாடி? அவனோட பேரன் தான் அவுரங்கசீப். பெரிய மகாத்மா, பல கோவில்களை புனருத்தாரணம் பண்ணினோம் அவன் தான் நம்ம தேசத்தில். புதுசாக கட்ட முடியுமா பண்ணிவிட்டான். அதனால அந்த சுபாவம் இருக்குமானோ, நீ ராமரை எனக்கு காமிக்காட்டா உன்னை ஜெயிலில் போட்டுடுவேன்னா. அவருக்கு என்ன வடே வாகர்மியவ, எங்கே இருந்தால் எனக்கு என்ன அவருக்கு? இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன? ஜெயிலில் போட்டான், கவலைப்படலை. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமன முகுது சுதாரி बरनहु रघुबर विमल जस जोदायक फलचारी. இது ராமச்சரிதமானஸில் அயோத்தியா காண்ட முதல் தோகா. பாலகாண்டத்துக்கு ஆரம்பத்துக்கு ஒரு குருச்சரண பாததூளியை பிரார்த்தனை பண்ணிட்டார். இது ரெண்டாவது அயோத்தியா காண்டத்துக்கும் பாததூளியை கேட்குறார். श्री गुरु चरण सरोज सरोज रज निज मन मुगुरु सुधारी. குருநாதருடைய சரண தூளி இருக்கு, அந்த தூளியை நான் பெற்று என்னுடைய மனதாகிற கண்ணாடி அழுக்கு ஏறி இருக்கு. நிஜமனு முகுரு, அந்த மனசாகிற கண்ணாடியில் அசுத்தம் ஏறி இருக்கு. அதை நான் கிளீன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பொடி வேணும். அந்த பொடி தான் குருநாதருடைய சரண தூளி. பரு அப்படி கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? மனசை கிளீன் பண்ணிட்டு பருநகு रघुवर विमल जस जोदायक फलचारी. தர்மார்த்தம் காமம் மோட்சையும் நான்கையும் கொடுக்கக்கூடிய அந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய குணங்களை கானம் பண்ண போற. பருநகு ரகுவர் ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன் முகுர் சுதாரி. बरनहु रघुबर विमल जस जोदायक फलचारी. जोदायक फलचारी, जोदायक फलचारी. महावीर विक्रम बजरंगी जय हनुमान ज्ञान गुण सागर. जय कपीस तिहि लोक उजागर. महावीर विक्रम बजरंगी कुमति विहार सुमति के संगी. कंचन वरण विराज सुबेदा, कंचन वरण विराज सुबेदा. कानन कुंडल कुंचित गेदा, अष्टन दीनव निधि के दाता.
अष्टसिद्धि नवनिधि के दाता असबर दास जानकी माता राम रसायन तुम्हारे पासा राम रसायन तुम्हारे पासा सदा रघो रघुपति के दासा सदा रघो रघुपति के दासा जय हनुमान ज्ञान गुण सागर जय हनुमान ज्ञान गुण सागर ராமருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஹனுமான் சாலிசா பண்ணிட்டார். அங்கதான் பண்றாரு ஹனுமான் சாலிசா. 40 தோகா. ஜய ஹனுமான் ஞான குணசாகர பூர்ண ஞானம் பூர்ண குணாவா ஜய கபீச 3 லோகத்தையும் ஜாக்கிரதப்படுத்துறவரா ராமபக்தியில. மகாவீர விக்ரம பஜ்ரங்கி ராமர் அப்படியே ஆஞ்சநேய சுவாமி வர்ணிச்சு கடைசியில சொல்றார் யோக புருஷனு அஷ்டசித்தி நவநிதி கே தாத்தா. இப்படி ஆஞ்சநேய சுவாமி அப்படியே கண்ணும் கண்ணீருமா 40 ஸ்லோக் தோஹா ஹனுமான் சாலிசா பண்றார். ஜெயில இருந்தபடி பண்ணி முடிக்கிறார். கடைசியில என்ன தைசே देखे राम कैसे कही कैद किए किए कैद किए किए இந்த கைது பண்ணினா கைது பண்ணான்னு தமிழ்ல சொல்றாளே இந்த கை ஹிந்திலையும் கைது தான் இருக்கு. देखे राम कैसे कही कैद किए किए ये दुहुजिए कृपाल हनुमान जो दयाल हो. ஹனுமார் அப்படி ஸ்தோத்திரம் பண்றார். உடனே என்னாச்சுன்னா தாகி தாகி சமை பைலி கயே கோட்டி கோட்டி கபீனயே लोचई तन खोचई चिर भयो बिगाल हो. இவர் அனுமார் அப்படி கைது பண்ணி ஜெயில போட்ட உடனே அனுமார ஸ்தோத்திரம் பண்ணின அடுத்த க்ஷணமே தாகி சமை பைலி கயே டெல்லிய முழுக்க வியாபிச்சுடுதான். என்னன்னா ராம சைன்யம் என்ன கோட்டி கோட்டி கபீனயே கோட்டி கோட்டி வானரர்கள் வந்து டெல்லியை வியாபிச்சு அதுக்கு தமுஷ்டாயுதாச்சீவ நகாயுதாச்ச பல்லு நகந்தான ஆயுதம் பூந்து என்ன பண்ணுன லோச்சை தன் கோச்சை அதெல்லாம் கிட்டக்கு வந்து பார்க்கிறவா அத்தனை பேரையும் நகத்தால 10 நகத்தாலையும் பிராண்டி மாம்சம் தோல் ரத்தம் எல்லாத்தையும் விரண்டி எடுத்துடுது. சிறுபயோ பார்க்கிறவா துணியெல்லாம் கிழிச்சுடுது. பிருந்தாவனத்துல எல்லாம் வாசல்ல துணி உணர்த்திட்டு படுத்துக்க முடியாது, குரங்கு வந்து கிழிச்சுவிடும். அவ்வளவு குரங்கு, கோட்டி கோட்டி குரங்குங்கிற அத்தனை குரங்குகள் வந்து கிழிச்சு விகால் சிறுபயோயோ விகால். இந்த டெல்லியே உரிமாறி போயிடுத்துங்கிற டெல்லியே உருமாறி அலங்கோரமா போய் எதை பார்த்தாலும் தூக்கி போட்டு உடைக்கிறது, யாரை பார்த்தாலும் கையில் இருக்கிறது அடிக்கிறது. கடைசியில் அந்த டெல்லி எப்படி இருந்தால் தலைகீழாக மாறி உலட்டாவா ஆயிடுத்துன்னார். இது நாபாஜியோடது. தாங்க முடியல, மிலிட்ரியை வச்சு எதிர்த்து பார்க்குறான் அக்பர், அதெல்லாம் அடங்க மாட்டேங்கிறது. எதற்குள்ளாக வானர சைன்யம் லங்கைக்கு வராமல் இருக்கோ அதுக்குள்ள சீதையை கொண்டு விட்டுடுவோன்னா விபீஷண சுவாமி. வந்தா என்ன ஆகும்னு ராமாயணத்தில் இருக்கு, அனுமானம்தான்.
ஆனால் அக்பருடைய ராஜ்யத்தில் என்ன ஆகுங்கிறத பண்ணியே காமிச்சுடுது குரங்கெல்லாம். தலைகீழ ஆக்கிடுது இந்த டெல்லியை. பார்த்தான் அக்பர், சமாளித்து பார்த்தா முடியல. அது பாட்டுக்கு புத்துலேருந்து ஈசல் வரா மாதிரி வந்துட்டே இருக்கு. வந்ததெல்லாம் இத்தனை காரியம் பண்ணலை, வந்தது பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டேவும் இருக்கு. பார்த்தான் அக்பர், இவருக்கு பண்ணின அபச்சாரம்னு தெரிஞ்சுன்னு ஓடினான் ஜெயிலுக்கு. ஓடி போய் சாஷ்டாங்கமாக சரணத்தில் விழுந்து இந்த இந்த டெல்லியே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. கோடிக்கணக்கான குரங்குகள் வந்துடுத்து. உங்களை நான் ஜெயிலில் போட்டதுனால தான் இவ்வளவு கஷ்டம் வந்துடுத்து. இந்த குரங்கெல்லாம் வரதை நிறுத்துங்கோன்னா. உடனே அவர் சொன்னார், நீ தாண்டா கேட்டேன்னார். அவர், நீ தானே கேட்ட, நான் என்ன குரங்கு வேணும்னா கேட்டேன்னா ஆகும், குரங்குகள்லாம் வேணும்னா கேட்டேன். நீ தானடா ராமதரிசனம் வேணும்னே, ராமதரிசனம் வேணும்னு தவிர இந்த குரங்கு வேணும்னா கேட்டேன். ராமன் என்ன எம்டி ஆளாடா, தனியாக வருவரா எங்கேயாவது? அவர் வரதா இருந்தால் முன்னாடி சைன்யம் வரும், அப்புறம்தான் ராஜாதிராஜனா ராமர் பின்னாடி வருவர். இந்த ராமரோட சைன்யம் முழுக்க வரணும், அப்புறம்தான் ராமர் வருவர். இப்போ வந்திருக்கிறது 100ல் 1 தான் வந்திருக்குன்னார் அவர். 100 பங்கில் 1 பங்கு தான் வந்திருக்கு, இன்னும் 99 பாக்கி இருக்கு. அதெல்லாம் வந்த அப்புறம் ராமர் வருவர்னா பார்த்தான் கவி இந்த அக்பர், எனக்கு ராமரே வேண்டான்னுட்டான். ஏன்னா திருடனிஷ்டை இல்லைன்னு. அவன் ராமதரிசனம் வேணும்னது ஏமாத்தல்ங்கிறார். ராமதரிசனம் வேணும்னது ஏமாத்தல். ஏன் அப்படின்னா இந்த மகாத்மா சொல்லிட்டாரணும், 1% தான் வந்திருக்கு, 99 வரணும், வந்தப்புறம் ராமர் வருவார்னு சொல்லிட்டாரணும். அப்போ எதானாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ராமரை பார்க்கணும்னு இவன் சொல்லியிருந்தான்னா இவன் ராமபக்தன். இவன் ராமபக்தன் இல்லை, சும்மா ஷோ பண்ணுறவன். பார்த்தான் துளசிதாசரை, எனக்கு ராமரே வேண்டான்னுட்டான். உடனே ஆஞ்சநேய சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணினார், வந்ததே தெரியல, பொக்கு பொக்குன்னு மறைஞ்சிடுச்சு. திருப்பி துளசிதாசரை ஜெயிலேருந்து விடுவிச்சு பூஜை எல்லாம் பண்ணி க்ஷமாபணம் மன்னிப்பெல்லாம் கேட்டான். அங்கிருந்து டெல்லியிலேருந்து கிளம்பி அயோத்தி அல்லது சித்திரக்கூட்டம், காசி, இந்த 3 ஊருக்கு தான் போய்ட்டு வருவார். இந்த தடவை அயோத்தி போகல, சித்திரக்கூட்டம் போகல. ஏன் அப்படின்னா இவன் இந்த ராமதரிசனம் வேணும் ராமதரிசனம் வேணும்னு இவன் சொன்ன உடனே அவருக்கே ஆசை வந்துடுதான், ராமதரிசனம் வேணும் ராமதரிசனம் வேணும். எங்கேயாவது போய் பார்ப்போம், அங்கேயாவது ராமதரிசனம் கிடைக்கிறதா பார்ப்போம்னு எங்கே வந்தார்னா நேராக பிருந்தாவனம் வந்துட்டார். அயோத்திக்கு போகிற துளசிதாசர் நேராக பிருந்தாவனம் வர்றார். சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம்னு ரொம்ப பெரியவாள்லாம் சொல்லுவாள். இப்போ நாமெல்லாம் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்ம படிச்சுட்டு சொல்கிறோம், ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு சொல்கிறோம். அதை முழுக்க அனுபவித்த மகாத்மாக்கள்லாம் பரமேஸ்வரன் சொல்லுவோம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.